உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் நாதானே. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது, மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கு வருகின்ற செய்திகள் அவ்வளவு சாதகமாக இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய உயர்மட்ட அதிகாரி, உள்துறை அதிகாரியான துளசி கபாட் அவர்கள் பதவி விலகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறையின் தலைவராகத்தான் துளசி கபாட் பதவி வகித்திருந்தனர். ஆனால் அவருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையில் நெடுக முரண்பாடுகள் கொண்டுதான் வந்திருந்தன. உங்களுக்கு தெரியும், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மதுரோவை கைப்பற்றிய நிகழ்வின் போது கூட துளசி கபாட் வந்து அந்த நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை, அந்த திட்டத்திற்கு அவர் உள்வாங்கப்படவில்லை என்று கூறியிருந்தார்கள். அவர் அந்த திட்டமிடலில் பங்கேற்கவில்லை என்று. அதற்கு பிறகும் கூட அதாவது அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தன. பிறகு கடந்த வாரம் ஒரு செய்தி வந்திருந்தது. துளசி கபாட்டின் இல்லத்தை வந்து சிபிஐ வந்து CIA வந்து ரெய்ட் பண்ணினது என்று சொல்லி, அதை அவர் இல்லத்தை கடும் சோதனைக்குட்படுத்தியது என்று சொல்லி, அவர் ஊடாக தகவல்கள் எதிர்த்தரப்புகளுக்கு, வெவ்வேறு தரப்பினருக்கு கசியவதாக அல்லது தங்களுக்கு விசுவாசமாக இல்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டு வந்திருந்தது. எனவேதான் அவர் ஓரங்கட்டப்பட்டிருந்தார். பெருமளவான நிகழ்வுகளில் அவர் பங்கேற்பதில்லை. ஆனால் இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார் பதவி ஏற்ற பிற்பாடு. இப்போது அவர் இன்று, அதாவது 22ஆம் தேதி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ட்ரம்புக்கு அறிவித்திருக்கின்றார். கடிதத்தையும் அவர் தனது எக்ஸ் தளத்திலும் போட்டிருக்கின்றார். அதுக்கு அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், தனது கணவர் வந்து ஒரு ரயர் போன் கேன்சர் என்று சொல்லி எலும்புகளை தாக்கும் ஒரு வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவருக்கு அதிகளவான சப்போர்ட் தேவை என்று சொல்லியும், இந்த நிலையில் தான் அரச தொழிலை பார்க்க முடியாது என்று சொல்லியும் தனது காரணத்தை கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவரின் டிப்யூட்டியாக இருந்தவரை வந்து இப்போது, அதாவது எரோன் லுகாஸ், அவர் தான் இனி தேசிய புலனாய்வுத்துறையின் தலைவராக, அதாவது ஆக்டிங் ஹெட்டாக, டைரக்டராக இருப்பார் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த தகவலை வந்து ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் தான் முதலில் கொண்டு வந்திருந்தது. இப்போது நீங்கள் கூறியது போல ட்ரம்ப் நிர்வாகத்துல வந்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட ஜெனரல்கள் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். இப்போது தேசிய புலனாய்வுத்துறையின் டைரக்டர் வந்து அந்த பதவியிலிருந்து விலகுவதாக தெரிகிறது. அதற்கு முன்னரும் இந்த தேசிய புலனாய்வுத்துறையில் இருந்த உதவி அதிகாரி கடந்த வாரம் தனது பதவி விலகலை தெரிவித்திருந்தார். அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், இந்த ஈரான் மீதான போர், அதை காரணமாக காட்டி கடந்த வாரம் பதவியில் இருந்து அவர் பதவி விலகி இருந்தார். உங்களுக்கு தெரியும், அதே போலதான் கென்ட், அவரும் பதவி ராஜினாமா செய்திருந்தார். இப்படி இந்த ட்ரம்பின் கூடாரத்துக்கு ஒரே, அதாவது ஒரு உறுதியற்ற தன்மை காணப்படுவதைத்தான் இந்த தேசிய புலனாய்வுத்துறையின் தலைவர் கூட பதவி, அதாவது ஒரு போரின் நடுவே 16 ஜெனரல்கள் நீக்கப்பட்டது, ஒரு போரின் நடுவே தேசிய புலனாய்வுத்துறையின் தலைவர் தப்பி ஓடுவது என்று சொல்லி ஒரு பலவீனமான நிலையில் இருப்பதைத்தான் காட்டுகிறது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று எப்ப சொல்ல போறா தெரியல. இப்ப வருகிற செய்திகளை பார்க்கும் பொழுது யுரேனியத்தை ஒப்படைக்குமாறு அமெரிக்கா கூறினால் ஒப்பந்தம் இல்லை என்று ஈரான் தெரிவித்து விட்டிருக்கிறது. இது இன்னொரு சோதனையாக இருக்க போகிறது போல் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன நிலைமை? பேச்சுவார்த்தை தொடர்பாக முதலில் வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று பேசியிருந்தோம். பாகிஸ்தான் படை தளபதி அசீர் முனீர் வந்து ஈரானுக்கு செல்வதாக, பின்னர் அவர் தனது தெஹ்ரானுக்கான பயணத்தை வந்து நிறுத்தி இருந்ததாக தகவல்கள் வந்திருந்தது.
பிறகு இன்று அவர் நேற்று தான் போவாரா, இன்று தெஹ்ரானில் அவர் தரையிறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அல் ஜசீராவோ ஏனைய ஊடகங்கள் போட்டிருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கும் ஈரான் கோரிக்கைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் இருப்பதாக கூறப்படுகிறது. யுரேனியத்தை ஈரானிலிருந்து அகற்றுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதை எந்தவித காரணம் கொண்டும் அகற்ற முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு வேறு தெரிவுகள் இல்லை என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். என்றால் இந்த போரிலிருந்து அமெரிக்காவால் இந்த போரை, அதாவது ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாது என்று. அதாவது ஈரானிலிருந்து எப்படி தப்பியோடுவது என்றுதான் அமெரிக்கா இப்போது சிந்திக்க வேண்டிய ஒரே வழி என்று ஜெஃப்ரி சாக்ஸ் பேராசிரியர் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவால் ஈரானுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார். எனவே வாஷிங்டன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முன்னணி அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறியிருக்கிறார். அதே போலதான் இப்ப அரசியல் விமர்சகர் சீனாவின் நிபுணரான கார்ல் ஜா என்று கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் தாய்வான் விவகாரத்தில் சீனாவை எதிர்கொள்ளும் அமெரிக்காவின் இயலாமையை ஈரான் போர் காட்டியிருக்கிறது என்றும், அதாவது பாரசீக வளைகுடாவில் அமெரிக்க கடற்படையின் மோசமான செயற்பாட்டின் விளைவாக அமெரிக்காவால் ஈரானை எதிர்கொள்ள முடியாது விட்டால் சீனாவை பற்றி மறந்து விடுங்கள் என்பதை வாஷிங்டனில் உள்ள முடிவெடுப்பவர்கள் உணர்ந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்ப ஒரு உடன்பாட்டை கூட இனிவரும் காலங்களில் அமெரிக்காவால் எட்ட முடியாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பேச்சுக்கள் வருவதா இப்ப மார்க்கோ ரூபியோவாக இருக்கலாம் அல்லது டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் இன்றும் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் ஈரான் அந்த ஒரு உடன்பாட்டுக்காக சாகிறது, டை பண்ணுகிறது என்று கூறியிருக்கிறார் தவிர. ஆனால் ஈரான் தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் நிபந்தனைகளில் இருந்து எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் இடமில்லை என்று தான் கூறியிருக்கிறார். சரி, இன்னும் ஒரு தலையடி என்னவென்றால் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து ஈரானுக்கு தேவையான கப்பல்கள் பயணிக்கிறதா அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய முடக்கத்தினால் முடங்கி போய்விட்டதா? ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் கடற்படை, அதாவது இந்த IRGC கடற்படை, ஈரான் கடற்படையின் தகவல்களின் அடிப்படையில் அந்த கடற்படை கப்பல்களின் பாதுகாப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணெய் டேங்கர்கள், கொள்கலன் கப்பல்கள் மற்றும் பிற வர்த்தக கப்பல்கள் உட்பட 35 கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு IRGC தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயத்துல கியூபாவின் அதிபர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதில் ஏற்பட்ட தோல்விதான் இப்போது கியூபாவை தாக்கி அதனை சமப்படுத்துவதற்கு இவர்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா என்று சொன்னால் மார்க்கோ ரூபியோ ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு எந்த நாடும் பணம் செலுத்த தயாராக இல்லை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் கூறியிருக்கின்றார். அவரின் கருத்துப்படி ஹார்முஸ் நீர் வழியாக செல்வதற்கு எந்த நாடும் பணம் செலுத்த ஒப்புக்கொள்ளாது என்றும் அதாவது அதனை அதே சமயம் ஈரானுடன் தாங்கள் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏமன் கடற்கரைக்கு அப்பால் ஒரு எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக பிரித்தானியாவின் கடல்சார் செயற்பாட்டு NTO என்று சொல்கின்ற அமைப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த கடற்பரப்பு, அதாவது இந்த சொஹோட்டோவில் இருந்து கிட்டத்தட்ட 181 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள அந்த எண்ணெய் கடற்பகுதியில் இருந்த அந்த எண்ணெய் கப்பலை 5 பேருடன் வந்த ஒரு சிறிய விசைப்படகு சுற்றி வளைத்து துப்பாக்கி பிரயோகத்தை செய்துவிட்டு பிறகு அவர்கள் போய்விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால் ஈரான் ஒன்றை கூறியிருந்தது முதலில் என்னென்று சொன்னால் இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக நீங்கள் தாக்குதல் நடத்தினால் பப் அல் மண்டேப் பகுதியையும் தாங்கள் மூடுவோம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இப்போது இந்த தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் கடற்படை நடவடிக்கையின் தலைவர் டெரில் கெனரின் அவர் செனட்டுக்கு இன்று விளக்கம் அளிக்கும் கூட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதில் ஹார்முஸ் நீரிணை கடல் பலி பகுதியில் பாதுகாப்பு வழங்குவதற்கு அமெரிக்கா பாதுகாப்பு வழங்குவது அமெரிக்காவின் திறன்களுக்கு அப்பாற்பட்டது என்று கூறியிருக்கின்றார்.
நாங்கள் ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய விரும்பினால் நாங்கள் ஏற்கனவே இந்த விஷயத்தை ஆராய்ந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். தாங்கள் இதில் பாதுகாப்பு வழங்குவது என்று சொன்னால் அதில் உள்ள சாதக பாதகங்களை தாங்கள் ஏற்கனவே ஆராய்ந்திருப்பதாகவும், மோதல் நிலையில் இருக்கும் இந்த குறுகிய நீரிணையில் பாதுகாப்பை வழங்குவது என்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயம் என்றதை அவர் கூறியிருக்கின்றார். எனது இராணுவ கண்ணோட்டத்தில் சர்ச்சைக்குரிய நீர்வழிப்பாதை வழியாக பாதுகாப்பு வழங்குவது என்பது அவ்வாறான ஒரு பணியை செய்வதற்கான கடற்படை வளங்கள் அமெரிக்காவின் கடற்படை வளங்களுக்கு அப்பாற்பட்டது, அதை செய்ய முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். நேற்று நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள், எத்தனையோ நாடுகள் ஈரானுக்கு அவர்களுடன் தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் சொன்னால், இப்ப மார்க்கோ ரூபியோ வேறொரு உலகத்தில் இருக்கிறாரா? அவர்கள் எப்போதும் அந்த தங்கள் குற்றம் குறைகளை மறைப்பதற்கும் தங்கள் இயலாமையை மறைப்பதற்கும் தான் படுகிறார்கள். அதாவது இப்பவும் ட்ரம்ப் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் எல்லாம் அழிந்து விட்டது, ஈரான் தனது முற்றுகையை விடுமாறு கெஞ்சுகிறது, இறஞ்சுகிறது, அப்படித்தான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் இப்போது மிரட்டி இருக்கிறார்கள், ஏனைய நாடுகள் பணத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி. இப்போது பிரான்ஸ் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் தயாரிப்பதற்கு ஒரு ஹோமூஸ் நீரிணையினூடாக ஒரு கப்பல் போக்குவரத்தை சீராக செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை எழுதி கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் முன்னைய அமெரிக்காவின் தீர்மானத்தை போல இல்லை. அந்த தீர்மானத்தில் என்று சொன்னால் எல்லா நாடுகளும் சேர்ந்து படைபலத்தை பயன்படுத்தி திறக்க வேண்டும் என்றதான் அந்த தீர்மானம் அமெரிக்காவும் கட்டாரம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்துல என்ன இருக்குன்னு இன்னும் தெரியாது. ஆனால் அந்த தீர்மானம் மாதிரி இல்லை என்று பிரான்ஸ் கூறியிருக்கின்றது. ஆனால் அதை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ணும் என்றுதான் திரும்பவும் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள். இது ஐநாவில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியத்தானே வேணும். இது எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. சரி, இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த போரின் பொழுது அமெரிக்கா பயன்படுத்திய ஏவுகணையை இஸ்ரேலோடு ஒப்பிட்டு பார்த்தால் அமெரிக்கா அதிகமாக பயன்படுத்தி இருப்பது பொழுது அது எப்படி சாத்தியமானது? அதாவது அதை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா தனது வளங்களை அதிகம் பயன்படுத்தியதை தவிர இஸ்ரேல் தன்னை பாதுகாப்பதற்கு அவ்வளவுக்கு அமெரிக்கா செலவழித்த அளவுக்கு இஸ்ரேல் செலவழிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது ஈரான் போரின் போது இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பு இடைமறைப்பு ஏவுகணைகளை பாதுகாத்து வைத்திருந்த நிலையில் அவர்கள் தங்களையே சேவ் பண்ணி வச்சிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா தனது கையிருப்பில் உள்ள ஏவுகணைகளை கணிசமான பகுதிகளை செலவழித்தது என்று பெயர் குறிப்பிடப்படாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் இந்த வியாழக்கிழமை தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க படைகள் இந்த மொத்த கையிருப்பில் ஏறக்குறைய பாதி அளவான, அதாவது 200க்கும் மேற்பட்ட தாட் இடைமறிப்பு ஏவுகணைகளையும் 100க்கும் மேற்பட்ட SM-3, SAM-3 மற்றது SAM-6 ரக ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றன என்று 3 அதிகாரிகள் அந்த ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு மாறாக இஸ்ரேல் தனது 100 அரோ இடமறிப்பு ஏவுகணைகளையும் 90 டேவிட் ஸ்லிங் ரக இடைமறிப்பு ஏவுகணைகளையும் மட்டுமே பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவற்றில் சில இந்த ஏமன் மற்றது லெபனானில் இருந்து ஏவப்பட்ட குறைந்த மேம்பாடு கொண்ட ஏவுகணைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரானின் ஏவுகணைக்கு எதிராக இஸ்ரேல் பயன்படுத்தவில்லை பெருமளவில். ஏனென்று சொன்னால் ஈரான் ஏவுகணையை தடுக்க முடியாது என்பதால் அவர்கள் தங்கள் ஏவுகணையை அதற்கு செலவழிக்க விரும்பவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏவுகணை பாதுகாப்பு பணியில் பெரும் பகுதியை, அதாவது இந்த இஸ்ரேலை ஏவுகணையில் இருந்து பாதுகாக்கிற பெரும் பணியை அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட வேளையில் இஸ்ரேல் தனது சொந்த ஏவுகணை கிடங்கை தக்க வைத்திருப்பதாக என்று இந்த ஸ்டிம்சன் சென்டர் என்ற சிந்தனை குழாம் அதன் மூத்த ஆய்வாளர் கெல்லி கிரிகோ கூறியதாக அந்த பத்திரிகை மேலும் தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஒரு சமநிலையற்ற இயக்கவியலை இது காட்டுகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். இதே நேரம் பென்டகன் கிட்டத்தட்ட $30 பில்லியன் குறைவான நேரடி செலவினங்களை இந்த போரில் செலவழித்திருக்கின்ற அதே சமயம் பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகள் மற்றும் இழந்த சொத்துக்களை மற்றும் மாற்றுவதற்கான செலவு, அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நீண்டகால தாக்கம் என்பன இந்த போரில், அதாவது இந்த 40 நாள் போரில் அமெரிக்கா $1 ட்ரில்லியன் தாண்டக்கூடும், அமெரிக்காண்ட செலவீனம் $1 ட்ரில்லியன் தாண்டக்கூடும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவின் இடைமறிப்பு ஏவுகணைகள் இவ்வளவு வேகமாக குறைவடைந்தது புதிய உற்பத்தி தேவையை ஈடுகொடுக்க முடியாததாலும்
ஈரான் தாக்குதல் திறனில் பெரும்பாலானவற்றை ஈரான் தக்க வைத்திருப்பதாலும், அதாவது அமெரிக்க ஊடகத்தின் கருத்தின்படி ஈரான் 70% ஏவுகணைகளை தக்க வைத்திருப்பதாலும் மீண்டும் ஒரு போரை அமெரிக்கா இப்போதைக்கு செய்வதற்கான சாத்தியங்கள் குறைவென்று அவர்கள் கூறியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய இழப்பு தொடர்பாக நீங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக கூறியிருந்தீர்கள். 52 விமானங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது இஸ்ரேல் தங்களுடைய தளங்கள் எந்த விதமான இழப்புகள் வந்திருக்கின்ற விவரங்கள் கூட வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இஸ்ரேலும் அவ்வாறுதான். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் அதாவது ஈரான் மீதான தாக்குதலின் போது இஸ்ரேலின் இராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விவரங்களை இந்த சென்டினல்-2 என்ற செயற்கைக்கோள் படங்கள் வெளியிட்டிருக்கின்றது. இந்த ரமத் டேவிட் விமானப்படை தளம் 2 வெவ்வேறு இடங்களில் சேதமடைந்துள்ளதை அந்த புகைப்படங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே நேரம் இந்த சஃபேத் நகர் பகுதியில் இருக்கின்ற 8200 பிரிவை சேர்ந்த மிஷோர் தளத்தில் உள்ள ஒரு கட்டிடத்துக்கு அருகில் தரைப்பரப்பில் ஏற்பட்ட பெருமளவான மாற்றங்களையும் அந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது என்றும், நெவட்டிம் வான்படை தளத்திற்குள் உள்ள பாதுகாப்பு வசதிகளும் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செயற்கைக்கோள் தரவுகள் குறிப்பிடுகிறது என்றும், சின்ட்ரோன் முகாமில் உள்ள பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டதையும் அதில் பல கட்டிடங்கள் தீ விபத்தினால் எரிந்து நாசமாக இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பகுதியில் அடர்ந்த தாவரங்கள் இல்லாதால் இது ஒரு இயற்கை தீயாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் அந்த தளம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் நீங்கள் சற்று முன்னதாக ஐநா தொடர்பாக பிரான்ஸ் ஒரு தீர்மானத்தை உருவாக்குகிறார்கள் என்ற விடயங்கள் கூறும் பொழுது ஐநாவுக்கான பலஸ்தீனிய தூதுவர் மீது அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. என்ன காரணத்துக்காக இந்த அச்சுறுத்தல்? அமெரிக்காவின் வெளியுறவுத்துறையில் உள்ள ஒரு கேபிள் தகவலை மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்ற ஐநாவுக்கான பலஸ்தீன தூதரை பொது சபையின் மூத்த பதவிக்கான தனது வேட்பு மனுவை, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கான பலஸ்தீனத்தின தூதுவர் ஐநாவின் பொது சபைக்கின்ற ஒரு பதவிக்கு தனது வேட்பு மனுவை போட்டிருக்கின்றார். அதை திரும்ப பெறுமாறு அமெரிக்கா வலியுறுத்தி இருப்பதாகவும், அதனை மறுத்தால் ஐநாவின் பலஸ்தீனத்துக்கான ஐநாவின் தூதுவர் அவருடைய குழுக்களுக்கான விசாக்களை தாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லியும் அவர்கள் நாடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூறியிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் எதிர்ப்பை மீறி ஐநாவில் தங்களின் தூதரக அந்தஸ்தை விரிவுபடுத்துவதற்கான பலஸ்தீனத்தின் முயற்சிகளை மையமாக கொண்டுதான் இந்த சர்ச்சை எழுந்திருக்கின்றது. அதாவது இப்போது பல நாடுகளின் கருத்தின் அடிப்படையில் இதுவரை இவர்களுக்கு ஒரு பார்வையாளர் அந்தஸ்து தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த பார்வையாளர் அந்தஸ்து ஒரு நிரந்தர உறுப்புரிமையாக மாற்றப்படலாம் என்ற ஒரு அச்சம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதாவது இதை மீளப்பெறாது விட்டால் இஸ்ரேலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வரி மற்றது சுங்க வருவாய் உட்பட நிதி அத்தனையையும் தாங்கள் நிறுத்தி விடுவோம் என்றும் எச்சரித்திருக்கிறது அமெரிக்கா. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது பலஸ்தீன அதிகார சபை ஐநாவில் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் அரசு என்ற தகுதியை கொண்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 193 உறுப்பினர்களை கொண்ட பொது பேரவையில் அதற்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. 2024 முழு உறுப்பினர் ஆவதற்கான அதன் முயற்சிக்கு பேரவை ஆதரவு அளித்திருந்தது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் பெருமளவான நாடுகள் ஆதரவு அளித்திருந்தன. ஆனால் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வீட்டோ பண்ணியிருந்தது. அதாவது 1947ஆம் ஆண்டு தலைமையக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐநா உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளும் பார்வையாளர்களும் அதிகாரபூர்வ ஐநா பதவிக்கு நியூயோர்க்கு பயணம் செய்ய அமெரிக்கா அனுமதிக்க கடமைப்பட்டுள்ளது. இருப்பினும் தேசிய பாதுகாப்பு குறித்த காரணங்களை காட்டி அமெரிக்கா இதற்கு முதலும் சில ஈரானிய மற்றும் ரஷ்ய அதிகாரிகள், முன்னாள் பலஸ்தீன தலைவர் ஜசார் அரபாத் போன்றவர்களுக்கு இந்த விசாக்களை மறுத்திருந்தது என்றும் கூறியிருக்கிறார்கள். எனவே இவர் இந்த விசாவை கேன்சல் பண்ணி இவரை நாட்டுக்கு அனுப்பலாம் என்று இதைத்தான் ரஷ்யாவின் அதிபர் கூறினார். என்று சொன்னால், ஏன் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் இப்படியான சிக்கல் இருக்கிற இடத்துல நியூயார்க்கில் இருக்க வேண்டும், அதை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று அதாவது யுக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் முதலே கூறியிருந்தார். அங்கு இருக்கிறதால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிறது என்று சொல்லி எல்லா தலைமையகத்தையும் மேற்குலக நாடுகளில் வைத்துக் கொண்டிருப்பதால் ஏனைய நாடுகள் வஞ்சிக்கப்படுவதாக கூறியிருந்தார்கள்.
கொண்டிருந்தார்கள். இப்போது அதே ஒரு மிரட்டலைத்தான் பலஸ்தீனம் எதிர்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அமைப்புகள் அவர்கள் விரும்பிய இடத்தில் வைத்திருக்கலாம் தானே. அதுக்கு நீங்கள் அவர்களான நிதியையும் செலுத்துகிறார்கள், அவர்கள் நினைத்ததை சாதிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம், இஸ்ரேலுடைய அமைச்சருடைய அந்த உண்மை முகம், அதாவது இஸ்ரேலியர்களுடைய அதிகமானவர்களுடைய உண்மை முகம் என்ன என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த விடயம் பேசும்பொழுது, ஃபோர்டிலா கப்பல் தொடர்பாக கூறும்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கிறது, இந்த கடத்தப்பட்டவர்கள் பாலியல் வன்முறையும் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூட இந்த ஆர்வலர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 24 மணி நேரத்துக்குள் உலக பரப்பில் இந்த செய்தி பரவியதை ஓரளவுக்கு தடுத்து விட்டார்கள் போல் இருக்கின்றனர் என்று அதிகமாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் இதில் வல்லவர்கள் என்பது எத்தனோ தடவை நிரூபித்து விட்டார்கள். என்ன நடந்தது இதற்கு? அதாவது இன்று வந்த புகைப்படங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவானவர்கள் கடுமையான காயமடைந்திருக்கிறார்கள். ஜெர்மனை சேர்ந்த ஒருவர் கூறியிருக்கின்றார், தனக்கு ஒவ்வொரு நாளும் தாக்கியதாகவும் குடிநீர் உணவுகளை கூட தரவில்லை என்று சொல்லியும், சிலர் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதாகவும், பெருமளவானவர்கள் காயங்களுடன் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பலஸ்தீனத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபைக்கான பலஸ்தீனத்தின் தூதுவர் கூறியிருக்கின்றார், இந்த பென் கிவிர் அதாவது இஸ்ரேலின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர், உங்கள் நாட்டு மக்களை நடத்திய விதத்தால் நீங்கள் கொதிப்படைந்திருக்கிறீர்கள் என்று அவர் இந்த நாடுகளை, ஸ்பெயினோ ஜெர்மனோ இத்தாலி இதுகளை பார்த்து கூறியிருக்கின்றார். ஆனால் அவர் நம் நாட்டு மக்களை எப்படி நடத்துகிறார் என்று யோசித்து பாருங்கள். இப்ப உங்களோட நாட்டு மக்களையே நீங்கள் அவர்களுக்கு உதவியை செய்கிறீர்கள், ஆயுதத்தை கொடுக்கிறீர்கள், பணத்தை கொடுக்கிறீர்கள், ராஜதந்திர ரீதியில் காப்பாற்றுகிறீர்கள். அப்படி இருக்க உங்களோட மக்களையே உந்த பாடுபடுத்தினால் அப்ப எங்கள் நிலைமை இவ்வளவு காலமும் நாங்கள் என்ன துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பலஸ்தீன கைதிகள் மீதான துஷ்பிரயோகங்களுக்கான ஆதாரங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பலஸ்தீனத்துக்கான ஐநா தூதுவர் ரியாத் மன்சூர் இந்த வாரம் பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றும் போது இதனை அவர் கூறியிருக்கின்றார். இதனிடையே தென்கொரியாவின் அதிபர் லீ வந்து கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், நெத்தனியாகு ஒரு போர்க்குற்றவாளி என்று, அவருக்கு எதிரான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற கைது பிடியாணை வந்து உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். என்று சொல்லும் போது பல நாடுகளில் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் நீங்கள் கூறியது போல இப்ப இந்த ஊடகங்களிலிருந்து ஏன் மறைகிறது என்று சொன்னால், $730 மில்லியன், கிட்டத்தட்ட $1 பில்லியன் இந்த பிரச்சாரத்துக்காக இஸ்ரேல் ஒதுக்குகிறது. அதுதான் அவர்கள் இந்த யூடியூப்பாக இருக்கலாம், என்ன சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த பணம் அங்கு பாய்கிறது. அதை கொண்டு அவர்கள் அதை என்னென்று சொன்னால், இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் பெருமளவான குழுக்களை வைத்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு. அவர்களுக்கு அது ஜாப். இந்த 730 மில்லியனும் அவர்களுக்கு சம்பளமாக போகும். அவர்களுடைய கொலவரி இன்னும் நிற்கவில்லை என்பது தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்துகின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டுகின்றது. இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய படைகளையும் ஆயுத குதங்கள் மீதும் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக ஹிஸ்புல்லாக்கள் என்று இஸ்ரேலின் கொமாண்ட் சென்டர், மற்றது பேக்காவா டேங்குகள், மற்றது 3 அயன்டோ தாக்கி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. பெருமளவான இடங்களில் இப்போது இஸ்ரேலிய ஊடகங்களை போடுகின்றன என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்களின் விமானங்களை தடுப்பதற்காக இஸ்ரேலிய வீரர்கள் மீன்பிடி வலைகளை இப்போது பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே சமயம் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை கூறியிருக்கின்றது, தங்களின் மதிப்பீட்டின்படி 100க்கும் மேற்பட்ட IRGC அதாவது ஈரான் புரட்சிகர படை அதிகாரிகள் வந்து லெபனானுக்குள் வந்திருப்பதாகவும், அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கும் அல் அரபியா அமைப்புக்கும் தீவிரமான ஆயுத பயிற்சிகளை வழங்கி மற்றது ஆயுதங்களையும் அளித்து வருவதாகவும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 அயன்டோம் அமைப்புகள் மீது ஹிஸ்புல்லாக்கள் இந்த FPV என்ற ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதனை அவர்கள் காணொலி வழியாகவும் போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலும் வந்து தெற்கு லெபனானில் கடுமையான தாக்குதல்களை, குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. பலர் கொல்லப்பட்டிருப்பதாக, பலர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிறவாக பொருளாதாரம் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி எச்சரித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். நேற்றும் கூட நாங்கள் விளையாடும் பொழுது ஆசிய நாடு, ஆப்பிரிக்க நாடுகள் மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்ற விடயங்கள் கூறும் பொழுது, ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கூட பெரிய தாக்கங்களை இப்பொழுது ஏற்படுத்த தொடங்கி இருப்பது போல் தெரிகிறது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? டெலிகிராஃப் பத்திரிகை இப்போது போட்டிருக்கிறது, இந்த
ஈரான் போர் வந்து இந்தியாவின் சூப்பர் பவர் கனவை தகர்த்து விட்டது என்று பிரித்தானியாவில் இருந்து வருகின்ற டெலிகிராப் பத்திரிகை போட்டிருக்கின்றது. அதை விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இந்தியா இவ்வளவு தூரம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் பொருளாதார ரீதியாக, அது மட்டுமல்ல ராஜதந்திர ரீதியாக இந்தியாவின் 2 எதிரிகளான பாகிஸ்தானுடனும் சீனாவுடனும் ட்ரம்ப் இணக்கமாக இருந்ததும் இந்தியாவை அந்நியப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் எரிபொருளை நெருக்கடியை தீர்ப்பதற்கு இப்போது வெனிசுலாவின் அதிபர் இந்த வாரம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அது ஏதாவது நெருக்கடியை குறைக்குமா என்று பார்க்கலாம் என்று போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஜெர்மனி வந்து தனது மிக நீண்ட பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாக புதிய சமூக சந்தை பொருளாதாரம் என்ற INSM என்ற அந்த முன்முயற்சியின்படி ஜெர்மன் உண்மையிலேயே 6 ஆண்டுகளாக தேக்க நிலையில் உள்ளது என்றும், ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசு வந்து நிறுவப்பட்டதில் இருந்து மிக நீண்ட பொருளாதார நெருக்கடியை இது இப்போதுதான் அது சந்தித்து வருகிறது என்று கூறப்படுகிறது. அதாவது அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பைனான்சியல் டைம் போட்டிருக்கிறது என்று சொன்னால், எண்ணெய் விலை $180 எட்டும் என்பதற்கான அறிகுறிகளை பைனான்சியல் டைம் போட்டிருக்கிறது. அதாவது சந்தை அச்சம் என்றுதான் அதற்கு போட்டிருக்கிறது. பௌதிக பற்றாக்குறை நிலைக்கு இந்த சந்தை இந்த நிலைமை நகர்ந்திருப்பதாகவும், மேலும் உலகளாவிய கையிருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. கிட்டத்தட்ட 80 நாடுகள் அவசர நிலையை அறிவித்திருக்கின்றன. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் எண்ணெய் விலை $180 எட்டுவது என்பது இப்போது மெல்ல மெல்ல நிஜமாகி வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஹார்மோஸ் நீரிணையில் இருக்கின்ற இணைய கேபிள்கள் மீது ஈரான் கட்டுப்பாட்டை நிறுவக்கூடும், அதனாலும் பெருமளவான பொருளாதார பிரச்சனை உருவாகலாம் என்று சொல்லியும் இந்த ஜப்பான் டைம்ஸ் வந்து அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆஸ்திரேலியா ஊடகங்கள் ஒன்றை கூறியிருக்கின்றன. ஈரானுடனான போரை தொடங்கும் போது அலட்சியம், அதாவது 30 நூற்றாண்டுகளின் பட்டியலில் உள்ளது என்று அதற்கு தலையங்கமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த உலகளாவிய நிதி நெருக்கடியை வெளிப்படையாக தெரிகிறது இந்த போரில் என்று சொல்லியும், அதே சமயம் அவர்கள் கூறுகிறார்கள், முட்டாள்தனத்தின் அணிவகுப்பு என்று 30 ஆண்டுகளின் அரசாங்கத்தின் ஒரு ஆய்வு என்ற ஒரு நூலை வெளியிட்டால் அதில் வந்து ஈரானை தாக்குவதற்கு ட்ரம்பின் முடிவும் வந்து அதில் நிச்சயமாக இடம்பெறும். முட்டாள்தனத்தின் அணிவகுப்பில் அதுவும் இடம்பெறும் என்று அவர்கள் இவர்கள் இந்த முடிவை கூறியிருக்கிறார்கள். இது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவின் பணவீக்கத்தை வந்து 4.6% அமெரிக்காவின் பணவீக்கத்தை 3.8% உயர்த்தியிருக்கிறதாகவும், 1970களில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை பணவீக்கத்துக்கு, அதாவது ஸ்டக்ஃப்ளேஷன் என்று சொல்றது, இந்த ஸ்டக்ஃப்ளேஷனுக்கு மீண்டும் உலகம் அந்த நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலைக்கு இது எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பைனான்சியல் டைம் இன்னொன்றை போட்டுக்கிறது, சவுதி அரேபியா விஷன் 2030 என்று ஒரு மிகப்பெரிய பில்லியன் கணக்கான ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது நிதி இல்லை என்று சொல்லி அந்த ப்ராஜெக்டை பலவற்றை நிறுத்துவதற்கு அவர்கள் மேற்குலக நாடுகள்லாம் அந்த ப்ராஜெக்டை பலவற்றை எடுத்திருந்தார்கள் கான்ட்ராக்டுக்கு. அவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள் தங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லியும் அதில் பல ப்ராஜெக்டுகளை அவர்கள் கைவிட முற்பட்டிருப்பதாக கூறப்படும். நோபல் பரிசுக்கான சாதனையை இங்கே நாங்கள் வரிசைப்படுத்தி காட்டி இருக்கின்றோம். அடுத்த நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு என்று கூறலாம். நன்றி அரசர்களே, நிறைய தகவல்களை இன்றும் திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.